வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த சம்பவம் ஒரு காலையிலேருந்து ஒரு மனது ஒரு உருடலாகவே இருந்தது. அதாவது யாழ்ப்பாணம் எல்லாத்துக்கும் கலை கலாச்சாரம் சிறந்து விளங்கி யாழ்ப்பாணம் இல்லை. இன்றைக்கு ஒரு பள்ளி மாணவி அவள் கருவுற்று இருந்திருக்கிறாள். பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் பெற்றுட்டு பிள்ளையை விட்டுட்டு அவன் மாயமாக மறைஞ்சிட்டா, அதாவது ஓடி போயிட்டா அப்படின்ற செய்தி இன்றைக்கு பரவக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ எங்களோட நாடு, எங்களோட கலாச்சாரம் எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு தெரியலை. அந்த சின்ன பிள்ளை கருவுற்றிருக்கு, அதாவது அதை குறிப்பிட்டு 15-16 வயசுக்குள்ளே வரும். அந்த பிள்ளை கர்ப்பமாக இருந்து பிள்ளை பெற்றிருக்கு. பிள்ளை பெற்றுட்டு அந்த பிள்ளை ப்ரெசிடென்ட் டைமில் விட்டுட்டு போயிட்டு, அதாவது அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு என்றதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பிள்ளை கர்ப்பமாக இருந்து அந்த பெற்றவங்க தான் அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்த பிறகு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு பிள்ளை பெற்ற பிறகு அந்த பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை இனி என்ன பாடுபட போகுதுன்னு தெரியலை. உங்களோட ஒரு சுகத்துக்காக நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டு நடு ரோட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறீங்க. அந்த பிள்ளைகள் என்ன வேதனைப்பட்டு வளரப்போகுதுகள்ன்றது நிறைய வீடியோக்கள் நாங்களே நிறைய பார்த்துருக்குறோம். தயவு செய்து உங்களோட காமத்துக்காக ஒரு உயிரை நாசம் செய்யாதீங்க. உங்களோட 2 பேர்ட்ட இச்சைக்காகவும் இன்னொரு உயிரை நாசம் பண்ணாதீங்க. எப்படி இருந்த தேசம் இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கு. வளர்ச்சி என்று சொல்லி நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போகலை, மனிதத்தன்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கோம் என்றுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.